அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்து மிக்க இந்த மாசத்துல நம்ம எல்லோரும் அதிகமா நற்செயல்கள் செய்தோம். நோன்பு வச்சோம், அதிகமா தொழுதோம், குரான் ஓதனோம், துவா செஞ்சோம். இப்படி அதிகமான நற்செயல்கள். ஆனா ரமலானுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? விலங்கிடப்பட்டிருந்த ஷைத்தான்கள் திரும்ப வந்துருவாங்க. அதனால ரமலான்ல வணக்க வழிபாடுகள் மேல இருந்த ஆர்வம் ரமலானுக்கு பின்னால் குறையும். இதை சமாளிக்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அழகான துவாவை கற்றுத்தருகிறான். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின்பு எங்கள் உள்ளங்களை அதிலிருந்து தடம் புரளச் செய்து விடாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே மகா கொடையாளி. ரமலானுக்கு பின்னாடி ஓதுறதுக்கு இந்த துவா மிகவும் பொருத்தமானது. ஜெய்க் அப்படிங்கிற வார்த்தை இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய பொருள் நேர் வழியிலிருந்து விலகி செல்வது. நேர் வழியிலிருந்து விலகி செல்றது உடனே நடக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ரமலானுக்கு பின்னாடி பலருக்கு இதே தான் நடக்குது. குரான் ஓதுறது குறைஞ்சிடுது, தொழுகையில இருக்கிற ஆர்வமும் குறைஞ்சிடுது, நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் காணாம போயிடுது. இப்படிதான் ஈமான் பலகீனமாக தொடங்குகிறது. அதனால இந்த அற்புதமான துவாவை ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்சவரை ஓதிக்கொண்டே இருங்கள்.